தெரியுமா? ஆனால் க்ரீம் எதுக்காக அப்படின்னா 1-2 கிளிப்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கூட அந்த இதை மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான். சரியா? இப்போ எடுத்ததில் கை இவர் எடுக்கிறப்ப கை மறைச்சிருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான சீன்கிட்ட, அந்த இதுக்காக இப்போ இது பண்ணிட்டா அந்த இடத்துல முடி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இது பண்ணி எடிட் பண்ணி மாற்றிக்குவோம். அதுக்காக தான். இப்போ எடுக்கிறப்ப இதாயிடும். எப்போ எடுப்பீங்க? எடுக்கும்போது அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் என்ன எடுப்பாரு? இல்லை இங்கே வந்து எடுப்பீங்களான்னு கோயிலில் வந்து அதை சுற்றி பார்க்குறாங்க. இல்லை அந்த இதில் இது பண்ணலாம். என்னது? ஓகே. இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களன்னா உங்கள் கை இது மறைக்குமில்ல, அப்போ அந்த இடத்துலலாம் இது பண்ணி எடிட் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ இந்த இது பண்ண சொல்கிறது. லாஸ்ட் டைம் எடுத்தோம்ல அதுலலாம் உங்கள் கை நிறைய இடத்துல மறைச்சிருந்துருக்கு. அதை நான் பையன் எடிட் பண்ணிவிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி மறைச்சிருந்தா எப்படி இது பண்ணுறது, அதனால் ஒரு க்ரீம் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா நான் அந்த இடத்த வந்து நான் மாற்றி இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக தான் இப்போ க்ரீம் போட்டது. 2 பேர் தேவைப்படுது, 3 பேர் கூட ஓகே. அது அண்ணன் வயசுலேயே இருக்கணும், இல்லை அப்படின்னா என்னோட வயசில் இருக்கணும். சொல்லுங்க. என்ன வயசானவங்க வயசு லேடி அப்படிலாம் எடுத்தாச்சு, குழந்தைங்களும் எடுத்தாச்சு. என் தங்கச்சிக்குள்ளேயே எடுத்தோம். இதுக்காக நான் என் தங்கச்சிக்குள்ளேயே எடுத்தோம். ஃபஸ்ட்டு மொட்டை எடுத்தாங்க, அதையும் எடுத்து கொடுத்து விட்டேன் பிறந்த குழந்தைய. பிறந்து 9 மாசத்துல முடி எடுப்பாங்க அந்த இதில். இதுக்காக நானும் மொட்டை போட்டேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்படியா? எடுக்கிறப்ப சொல்லு, நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே சரி, நீ எனக்கு நான் கேட்டு உனக்கு சொல்கிறேன், மெசேஜ் பண்ணி விட்றேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி எடுத்தாங்க மட்டும் போது. குழந்தைங்க மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு, நான் கேட்டுட்டு உனக்கு மெசேஜ் பண்ணி விட்றேன். ஒரிஜினலாக எடுத்தோம். எங்கள் ஊரில் போய் நாங்கள் அழகுத்துறை எடுத்தோம். அந்த கடையில் இந்த கடையில் அவ்வளோ பெருசு. எங்கள் ஊரில் அழகு குத்துவாங்க நிறையா திருவிழாவில், அந்த இதில் எடுத்தோம். அந்த பசங்க 5 பேருமே வந்துருந்தானுங்க திருவிழாவுக்கு கூப்பிட்டு. அண்ணா அது ஷார்ட் ஃபிலிம் மாதிரிண்ணா, படம் எடுக்கிறோன்னல்லண்ணா, அது மாதிரிண்ணா. அதுக்காக தான்ண்ணா. இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் என்ன நடக்கும், கோயிலில் வேண்டுதல் பண்ணி மொட்டை எடுப்பாங்க, கிடா வெட்டுவாங்கல்ல, எல்லாரும் மொட்டை எடுப்பாங்க. அதாவது ஒரு ஆள் மட்டும் எடுக்க மாட்டாங்கல்ல, வயசானவங்களும் எடுப்பாங்க, உங்களை மாதிரி ஆளும் எடுப்பாங்க, என்ன மாதிரி ஆளும் எடுப்பாங்க, குழந்தைகளுக்கு எடுப்பாங்க, லேடிஸும் எடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் வேணும்ல, அந்த மாதிரி அதுக்காக தான் இது பண்ணுறது. அப்புறம் மொட்டை எடுக்கிற வீடியோ வச்சு நான் என்ன பண்ணுறது?
காசும் கொடுத்து மொட்டை எடுத்து அதை வீடியோவை நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க போகிறேன். மேடம் மல்லு வளர்க்குறீங்க. என்னங்க மேடம் மல்லு வளர்க்குது. மேடமா? ஆ எந்த மேடம்? கூட வருவாங்க உங்களோட. எங்க கூட எந்த மேடம் வருவாங்க? ரேடியோவில் வருவாங்க எனக்கு. எங்கள் ஓனர் சொல்கிறீங்களா? அது ஓனரா? ஆ, நான் பைக்கில் கூட்டு போகிறப்ப பார்த்துருக்கீங்களா? அது எங்கள் ஓனரு. ஆமாம் ஆமாம், அது ஓனர் தான். கோயிலுக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறீங்க. எனக்கு எத்தனை வேலை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தானே எனக்கு லீவு. அன்னைக்கு தான் நான் இது பண்ண முடியும். இது சும்மா பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் வேலை இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. அப்புறம் அவரும் வேலைக்கு போகணும். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு வரேன்னு கூட வைங்க. அவரோட 500 எங்கள் கோயிலுக்கு வந்தா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து எடுத்தா 500. பார்த்தீங்களா? ஏன் ரெகுலராக உங்களை தானே கூப்பிட்றேன், ஏன் கம்மியாக சொல்லக்கூடாதா? இங்கேருந்து 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது, கரெக்டாக 4 நிமிஷம். என்கிட்ட சொல்கிறீங்களா? ஏங்கண்ணா அங்க வந்து கோமிஞ்சி பண்ணி குடியிருக்கோல 2 கட்டிங் அனுப்பிடுவேன். அண்ணா ரெகுலராக நான் உங்களை தானே கூப்பிட்றேன். அதுக்காக சொல்ல பார்த்தேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களா ஒருத்தன்? திங்கள் செவ்வாய் இருந்து அப்ப பிரச்சனை இல்லை. அதைத்தான் நம்ம